பவித்ரா வணக்கம். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று அனைத்து பகுதியும் விடுமுறை என்பதால் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திற்கு மேலே அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்த ஒரு குடும்பத்தினரை சேர்ந்த 3 பேர் தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் அருகே பட்டவராயன் கோவிலும் உள்ளது. இதன் அருகே தாமிரபரணி நதி பாய்ந்து சென்று கொண்டிருக்கும். இந்த நதியில் இன்று சாமி கும்பிடுவதற்காக வந்த சிவகாசியை சேர்ந்த 3 பேர் தற்பொழுது இந்த ஆற்றில் மூழ்கி உயிரிழந்து இருக்கின்றனர். இது இந்த பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி பகுதி பள்ளப்பட்டியை சேர்ந்த மாரீஸ்வரன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் இன்று விடுமுறை என்பதால் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த நிலையில் கோவில் அருகே உள்ள தடாகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தாமிரபரணி ஆறு பாயும் அந்த தடாகத்தில் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது அவரது உறவினரான அக்கா தங்கையான 17 வயதான மேனகா என்ற இளம்பெண்ணும் 15 வயதான 11ஆம் வகுப்பு படிக்கும் சோலை ஈஸ்வரி என்பவரும் மற்றும் அவர்களது உறவினர் 40 வயதான சங்கரேஸ்வரன் ஆகிய 3 பேரும் அந்த ஆற்று நீரில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்து இருக்கின்றனர். கோவிலில் தரிசனம் செய்வதற்கு முன்பாக ஆற்றில் குளித்துக் கொண்டு இருந்த போது திடீரென நிலை தடுமாறி ஆழமான பகுதிக்கு அவர்கள் சென்றதாகவும் அங்கு கோவிலில் குழுமியிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியவில்லை. பின்னர் அம்பாசமுத்திரம் பாபநாசம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து அக்கா தங்கையான சோலை ஈஸ்வரி மற்றும் மேனகாவின் உடல்களை மீட்டுள்ளனர். இவர்களது உறவினரான சங்கரேஸ்வரன் வயது 40 என்பவரையும் சடலமாக மீட்டுள்ளனர். இவர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த இன்னொரு உறவினர் மாரீஸ்வரன் என்பவர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார். இதில் இறந்தவர் சங்கரேஸ்வரன் என்ற 40 வயதானவர் வன்னியம்பாடி என்ற பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வன்னியம்பாடியை சேர்ந்தவர். நடராஜன் என்பவரின் மகனாவார். சங்கரேஸ்வரன் 40 வயது. பின்னர் இந்த மாணவி மேனகா என்ற 18 வயது மாணவி முருகன் என்பவரின் மகள் ஆவார். இவர்கள் சிவகாசியின் பள்ளப்பட்டி அருகே சேர்ந்தவர்கள். இந்த மேனகா 1ஆம் ஆண்டு BBA சிவகாசியில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார் பவித்ரா. இவரது தங்கையான சோலை ஈஸ்வரி 15 வயதான சோலை ஈஸ்வரி இவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர்கள் 3 தற்போது உயிரிழந்து விட்டனர். மலைப்பகுதிகளில் நமக்கு தெரியாத இடங்களில் சென்று குளிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் குளிக்க வேண்டும் என வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தியும் இந்த சோக சம்பவம் விடுமுறை நாளான இன்று ஏற்பட்டு விட்டது. இது குறித்து மணிமுத்தாறு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்தவர்களின் 3 சடலங்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.